விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை ஆனி மாதம் 27ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்துடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. இன்னும் சில நாட்களில் வெகு விரைவில் உங்கள் உள்ளம் கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் அருமையான ஜோதிட குறிப்புகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்கள் மற்றும் விளக்கங்கள், ஜோதிட தரமான ஜோதிட குறிப்புகள் உங்களை தேடி உங்களுக்காக. இன்னைக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல காலை 10:46 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். ஏகாதேசி திதி காலை 5:05 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் இன்னைக்கு நாள் பூராவும் துவாதேசி திதி. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 7:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் ரோகிணி கார்த்திகை 2 நட்சத்திரத்தில், கார்த்திகை ரோகிணிங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே. விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை வேற, கரெக்டாக நீங்கள் நீல கலர் சொக்கா போட்டு உட்காந்துட்டீங்க, நீல மயில் வேற பக்கத்தில். ஆஹா, அந்த நீல கலரை பார்க்குறப்பவே நீங்களும் ப்ளூவா, மயிலும் ப்ளூவா, பேக்ரவுண்டும் ப்ளூவா அப்படின்னு இந்த நீல மயில்தனை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. என்னது? குமரன், குமர குருபரன், அதாவது முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, சார் நீ கலர் கலராக விக்கிரகம் விட்டுக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு அந்த நீல மயிலுடன் முருகன் வீட்டிற்கும் ராஜ அலங்கார படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், முருகனுடைய மந்திரங்கள், பாடல்கள், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இன்னும் முருகன் மேலே பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது. அதே மாதிரி முருகப்பெருமானோட பெருமையை தெரிஞ்சுட்டு, முருகப்பெருமான் மயிலுடன், மயில் வாகனன் இல்லையா, அந்த மயிலை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதோ, அந்த மயிலோட திருவுருவ படத்தையோ முருகனுடைய படத்தையோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸம்ஷனுங்கிறது நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு இருக்கும். சார் யூ மீன் முருகன் பர்த் ஸ்டார் விசாகமா சார், கார்த்திகை இல்லையா? இல்லை, ஏஏஏ தப்பாக தான் சமயத்தில் நிறைய மெசேஜ் எல்லாம் கொடுக்குது. அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன். கார்த்திகை பெண்களால் முருகன் வளர்க்கப்பட்டாரே தவிர முருகப்பெருமான் பிறந்தது கார்த்திகை நட்சத்திரம் அல்ல, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். சரியா? இதை குறிச்சுக்கங்க. ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆண்ட வேலை முருகன் ஆலயம் இருக்குது சார், அவரை மயிலுடன் 3 முறை பிரதர்ஷனம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்காக கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சார் யூ மீன் இன்னைக்கு முருகன் தரும் மெசேஜாக? ஏற்கனவே முருகன் தரும் மெசேஜ் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்காகத்தான் மயிலை வச்சுருக்கீங்களா பக்கத்தில்? ஆமாம் ஆமாம். சரி, இப்படி சந்திரன் கார்த்திகை ரோகிணிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஃபுல் மிமிக்ரி இருக்கும். சார் யூ மீன் மிமிக்ரி நாங்களாக பேச போகிறோம், குரல் மாற்றி பேச போகிறோமா? ஆமாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசி பேசி ஐடியா கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அட்வைஸ் கொடுத்து தொண்டை நமக்கு வேறு மாதிரி தான் குரல். ஆமாம் சார் ஆமாம் சார், கத்தி கத்தி பேசி, ஆனால் வேலை நடந்துருச்சுல்ல, அதை பாருங்களேன். வேலைன்னு வந்துட்டா வேற நீங்கள் வெள்ளைக்காரங்க. பொறுப்புள்ள பிள்ளையாக இன்றைக்கி வலம் வர வேண்டிய அமைப்பு, எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிற முனைப்பு. இன்றைக்கி குரல் கணீர்னு தான் ஒழிக்கும். 10 பேத்துக்கு போய் கேட்குற அளவுக்கு இருக்கும். யாரோ ஒரு 3 பேத்தையாவது கத்தி கத்தி கூப்பிடுற மாதிரி இருக்கும்.
குரலை ஒசத்தி ஒசத்தி கூப்பிடுற மாதிரி இருக்கும். வேலையை புழிஞ்சு தள்ளணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ட்ராவல், ஏறின வாகனம் இறங்காமல், என்ன வாகனம், மயில் வாகனம். முருகன் எப்படி மயில் மீது ஏறி இறங்காமல் இந்த உலகத்தை 3 முறை வலம் வந்தாரோ, நீங்களும் 3 ரவுண்டாவது இன்றைக்கி அடிக்கிற மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. மாலை நேரத்தில் முருகன் தரக்கூடிய 2 சந்தோஷமான செய்தி. சார், யூ மீன் கார்த்திகேயன், சரவணன், சண்முகம், குகன்? ஆமாம். இந்த முருகன் பெயர் கொண்டு ஒருவரை சந்தித்து, முருகன் பெயர் கொண்டு ஒருவர்கிட்டருந்து வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ்லையும், இப்படிலாம் நீ ஜோசியம் சொல்லுவியாயா, கேட்கலாமா நான் அப்படிங்கிற எண்ணம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். முருகன் பெயர் கொண்டவர்கள்ட்டேருந்து இன்னைக்கு சந்தோஷமான செய்தி, ஒரு சூப்பரான தகவல். அவர்களை சந்திக்க போகிற நிமிடம். சார், சரவணன் வெயிட்டிங் ஃபார் மீ சார், சண்முகம் மீட் பண்ணுறேன்னு இருக்காரு, அதை விட கார்த்திகேயன் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த சண்முக பிரியா, முருகப்பிரியா, ஸ்ரீபிரியா அதெல்லாம் பாருங்களேன். இப்படி சந்தோஷமான செய்தி முருகனிடம் உங்களுக்காக வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். 2 சந்தோஷமான செய்தி. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு. சார், அமௌண்ட் இவ்வளோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. விஐபி என்ட்ரிங்கிறது எல்லா இடத்துலையும். நீங்கள் உட்காந்தே இருங்க, நாங்கள் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுறோம். அவரோட பேர் என்னன்னு கேட்க மறந்துடாதீங்க. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த லவ் பேர்ட்ஸு. ஆமாம் சார், அது என்ன சார் லவ் பேர்டு? மயிலும் லவ் பேர்டா, ஆண் மயிலா பெண் மயிலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னென்னா, வீட்டில் லவ் பேர்டு வளர்ப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே லவ்வே இருக்க மாட்டேங்குது சார், லவ்வே வரமாட்டேங்குது. அதுக்கு எங்கே சார் நேரம் இருக்குது? எல்லாம் மோட்டை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க, ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க, டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய டென்ஷன் இருக்கும். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். உங்கள் ராசியே, மிதுன ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு. சந்திரன் பின்னாடி தான் நிற்கிறாரே தவிர முன்னாடி வரல. மிதுன ராசி நேர்லேயே நீங்களும் பின்னாடி நின்றுடுங்க. 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1. கார்த்திகேயன் சார், நானும் 1ன்னு சொல்லி முடிச்சிடுங்க அப்படின்னு கூட்டத்தோட. முருகன் தான், கோவிந்தா போடுற முருகன் தான் பார்த்துக்கங்களேன். அப்போ கோவிந்தா போட்டாகணுமா, கோவிந்தா போட்டுடுங்க. தனி தவுள், தனியாக நிற்கிறேன், தனி ஆட்சி, தங்கச்சி, தன்கட்சி, வேலைக்கே ஆகாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட அதிருப்தியான தகவல்கள். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எனக்கு வேலை இருக்கும்பாங்க, எனக்கு நேரம் இல்லைம்பாங்க, இது டைம் இல்லையா அப்படின்னு. இப்படிலாம் இவங்க பிஸியாக இருக்காங்களே, நம்ம ஃப்ரீயாகவே இருக்கோமேங்கிற எதிர்பார்ப்பு மிதுனராசி நேயர்களுக்கு அதிகம் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் காத்திருங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஃபார்முலா தான். நம்ம வின்னிங் ஃபார்முலாங்கிறது எப்படி நமக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி. பெரிய அளவுக்கு உங்களை வச்சு தாங்க ஒரு கதையே ஓடிட்டுருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் முடிவுகள் எடுக்கப்படும். டெசிஷன் மேக்கிங் ரொம்ப தெளிவாக இருக்கும். எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது காணப்படும். பிரயாணங்கள் சுகந்தன் நன்னேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சந்திப்புகள் சந்தோஷம் தரும். ஹாவ் அ குட் வீக்கெண்டுங்கிற வார்த்தை யாருக்காக இருக்குன்னா கடகராசி நேயர்களுக்கு தான் இருக்கும். ஒன்று சண்டைக்கு வரியா சுண்டக்காப்பையிலன்னு யாரையும் பார்த்து கேட்டுறாதீங்க. ஆட்டம் எதிரியுடன் சம பலத்தில் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய பெருமையும் அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டமா? சார், யூ மீன் பிரம்மரிஷி பட்டம்? எஸ், ஐ மீன் பிரம்மரிஷி பட்டம். நீங்கள் நேற்று வர மானுன்னு நீங்கள், அப்புறம் மீனு நீங்கள், அப்புறம் மயிலுன்ட்டீங்க. மாமா மீல நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. கடகராசினியர்களே, நீங்களும் பெரிய ஆள் தான். யூ மீன் வாட் யூ மீன் அப்படின்னு மறைமுகமான விஷயங்களை எடுத்து வச்சு பேசி அதை முடிச்சு போடுறதுலையும் சரி, முடிச்சு அவுக்கிறதுலையும் சரி, அரசியலில் போடும் முடிச்சுகளை அவிழ்ப்பதிலும் சரி, உங்களுக்கு நிகர் நீங்களே தான். ஒன்று இந்த பழி வாங்குறேன், திட்டுறேன், சண்டைக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம். எதிரியோட பலத்தை தயவு செய்து குறைச்சி எடை போட்டுறாதீங்க. முதுகில் குத்திடுவாங்க. உங்களை நேருக்கு நேராக நின்று ஜெயிக்க முடியாது, ஆனால் முதுகில் குத்தி ஜெயிக்க முடியும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்து நீங்கள் வேற முதுகுன்ட்டீங்க. கொஞ்சம் முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, பிடரி பகுதி வலிக்குது, தூங்கலானா எழுப்பி விட்டுறாங்க. கரெக்டாக அந்த மத்தியானம் அந்த 2 to 4 தான் டொங்னு காலிங் பெல் அடிக்குது, முக்கியமான ஃபோன் வருது. அந்த டயத்தை கொஞ்சம் விட்டுட்டு வேறு டயத்தில் யாரும் பேச மாட்டாங்களா? விவஸ்தை இல்லாத ஃபோன் கால்லாம் வருது, விவஸ்தை இல்லாத மீட்டிங் ரெக்வஸ்ட் எல்லாம் வருது. கொஞ்சம் சாயந்தரமாக கூப்பிடக்கூடாதா, இல்லை மத்தியானத்துக்கு முன்னாடி பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. ஷபா, இப்போவே கண்ணை கட்டுதே. கண் இல்லைங்க, முதுவையும் கட்டும்.
இப்போ கழுத்தையும் கட்டும், பிடரி பகுதியையும் கட்டும், பேக் சைடு ஃபுல்லாக வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை தான். கண்ணு மூடி இருக்கு, ஆனால் தூங்கின பாடு இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கும். கண்ட நேரத்தில் முழிச்சுக்கிட்டு இந்த மோட்டில் சுற்றுற ஃபேனை பார்க்குறதுதே இருக்கிறது, தூக்கம் வரமாட்டேங்குதேன்னு ஃபோன் எடுத்து நோண்டுறது, ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது. அதான் தூக்கம் போச்சே, அதான் நீங்கள் தான் காலையிலே கல்லை போட்டுட்டீங்களேன்னு என்ன கூட கொஞ்சம் லேசாக திட்டுறது சிம்மராசி நேர்களே எனக்கு நல்லா தெரியுது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவம், மதிப்பு, மரியாதை பெரிய அளவுக்கு இருக்கும். சார் யூ மீன் ரெஸ்பெக்ட் கிடைச்சிருமா சார்? ரெஸ்பெக்ட் இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம காலடி எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு அக்கம் பக்கத்தினரிடையும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எனக்கான மரியாதை கரெக்டாக இருந்துருச்சுன்னா நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவேன் அப்படின்னு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு இந்த அண்ணேன்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுறது, அக்கான்னு கூப்பிட்டா அப்படியா அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலேன்னு சொல்கிற அளவுக்கு சுறுசுறுப்பான சுபிக்ஷமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காரப்படும்னா பாரு. அதே மாதிரி இந்த பிளட் ப்ரெஷர், சுகர், இந்த ஹாஸ்பிட்டலில் லேபு டெஸ்ட்டு சர்ச்சு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு சின்ன குண்டா அணுகுண்டா வீசுவாங்க. சார் யூ மீன் ஃபயர் கிராக்கர்? ஆமாங்க, வெடி போட்டுருவாங்க டப்பார்னு. கொஞ்சம் நவுந்து நின்றுக்கங்க, காது ரெண்டையும் மூடிக்கங்க, சத்தம் டம்மார்னு கேட்கும். கைப்பொருளை மறதியாக கீழே வச்சுடுவீங்க. ஃபியூவல் வேறு பாருங்களேன், சிவப்பு கொட்டுக்கு கீழே இருக்குல்ல. ஆமாம் கார்த்தி சார் பார்க்கவே இல்லை, இருங்க வண்டியில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது? ஆமாம் கொஞ்சமாக இருக்குது, இந்த சிலிண்டர் வேறு புக் பண்ணணும், இது வேறு பெட்ரோல் பற்றாக்குறையாக இருக்கே அப்படின்னு எரிபொருள் மீதான கவலைகள் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, இதற்கான சோதனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். பற்றாக்குறைகள் தீந்து போச்சு, 10ல் இதை ரீஃபில் பண்ணணும், இதை ரீசார்ஜ் பண்ணணும். ஸோப்பா ஆமாம் சார், ஃபோனுக்கு கூட ரீசார்ஜை விட்டுட்டேன், இந்த சார்ஜர் ப்ளக் வேறு ஏற மாட்டேங்குது, இந்த ஹெட்ஃபோன் வேறு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த ஃபோன் வேறு கொஞ்சம் மக்கர் பண்ணுது அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய தடுமாற்றங்கள் மாலை நேரத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். கூட்டத்தை தவிர்த்துக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக துலாம் ராசி நேயர்கள் வச்சுக்கலாம். அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை நம்ம வேலை சனிக்கிழமை சாயந்தரம்னா கோவில் போகணும், அட்டண்டன்ஸ் போடணும், தெரு முக்கில் இருக்கிற கோயிலையாவது எட்டி பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டாவது போகணும். இப்படி கும்பிடு போட்டுட்டாவது போகணுன்னு கும்பிடு குருசாமிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு குனியை வச்சு உங்களையும் 2 கும்புவாங்கன்னா பார்த்துக்கோங்க. கூட்டத்தில் மட்டும் மாட்டிக்காதீங்க, ஸ்டாம்பேடிங் இருக்கும். அதாங்க தள்ளு முள்ளு, உங்கள் காலை மிதிக்கிறது, தில்லு முள்ளு. அடங்கப்பா தில்லு முள்ளு பண்ண மாட்டீங்களான்னு இன்றைக்கி பாருங்கள். ஒரு பொய்யவாவது நீங்கள் சொல்லலைன்னா நான் ஜோசியம் சொல்லலை, ஆள் இல்லைன்னு சொல்லியிருப்பா, ஃபோன் எடுத்து இல்லைன்னு வரலன்னு சொல்லியிருப்பா, லீவுப்பா அப்படின்னு. இது பத்தலை, இது வரலை, இது தரலை, இது இல்லை. விருச்சிக ராசி நேயர்களே, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் தள்ளி போட்டு பேசலாம். இவங்க வேற ஃபோன் மேலே ஃபோனாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சந்திரனுக்கே இன்றைக்கி பதில் சொல்ல வரல, அப்புறம் நீங்கள் மட்டும் பதில் சொல்லிடுவீங்களா? இந்த பெரிய தடுமாற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், முருகன் தரக்கூடிய மெசேஜ் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு புலம்பல், ஒரு தடுமாற்றம், கொஞ்சம் ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது, ஒரு ஸ்டாம்பேடிங், காலம் மிதிக்கிறது, இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கிறது, மரப்பொருட்களின் மீது மோதிக்கிறது. இன்றைக்கின்னு பார்த்தா உங்களை எதிர்த்து பேசுவாங்க, உங்கள் கோவத்தை கிண்டுவாங்க, கிளறுவாங்க. வாகனத்தோட தடுமாற்றங்களும் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த பெட்ரோல்லாம் சிவப்பு கோட்டில் இருக்கான்னு பாருங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். உடல் அசதி, கை கால் சோர்வு, மனசோர்வு. ஆமாம் சார், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஏப்பம் விட்டா வேற கேவ்னே வருது சவுண்டு, கொஞ்சம் புளிச்ச ஏப்பமாகவே வருது. ஐ திங்க் ஸ்டொமக் அப்செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த ஸ்டொமக் அப்செட் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக. ஆனால் செய்கிற வேலையில் எந்த டேமேஜும் வராது. போகிற இடத்துக்கு கரெக்டாக போவீங்க, வர இடத்துலேருந்து கரெக்டாக வந்துடுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கிட்டே தான் நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்கேன். ஆனாலும் மனசில் ஒரு பாரம் இருக்குது கார்த்திக் சார், அதை உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சகுன சாஸ்திரங்கள், சொப்பன சாஸ்திரங்கள், பழைய சிந்தனைகள். இன்றைக்கி பாருங்கள், மாருதி என்ன மாருதி கார் இல்லை, ஆஞ்சநேயர் ஹனுமன் சுவாமி, அவரோட மெசேஜ் உங்களுக்கு தனியாக இருக்கும். காலையிலேயே மெசேஜ் வந்துருச்சு,
காலையிலேயே ஃபோட்டோ வந்துருச்சு. காலையிலேயே பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஓடுற அனுமன் சலீசாவோட சத்தம் எங்கள் வீட்டில் ஓடிடுச்சு. 3 தடவை கேட்குறாங்களாம், 7 தடவை கேட்குறாங்களாம், 13 தடவை கேட்குறாங்களாம். ஆஞ்சநேயரை விடுறது இல்லைங்கிற கொள்கையோடு இருக்கீங்க. யார் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் இருப்பார் மலையை தூக்கிக்கிட்டு அவரா? ஏன் ஆஞ்சநேயரை எங்கேயுமே பார்த்தது இல்லையா? தனுசு ராசி நேயர்களே இன்றைக்கி ஆஞ்சநேயரை நிறைய பார்ப்பீங்க. ஹனுமன் சுவாமி ரூபம் கொண்டவர்களையும் நிறைய பார்ப்பீங்க. வயோதிகரையும் நிறைய காண வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வயதானவர்கள் குறுக்க வரதும், இந்த கால் முடியாதவர்கள், கால் ஊனி நடப்பவர்கள், தடி ஊனி நடப்பவர்கள், காலில் கட்டு போட்டிருக்கிறதும், காலில் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதும், கால் பாகத்தில் ஒரு 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 மருத்துவ இதுக்கு உள்ளானவர்களையும் கடந்து வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். இது என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிற மெசேஜ். கார்த்தி சார் எனக்கு மட்டும் சனி பகவான் தரப்போகிற மெசேஜ்ன்ட்டு தெய்வங்களை விட இந்த சனி கிரகம் கொடுக்கக்கூடிய வரம் அப்பேற்பட்டதாக இருக்கும். நீல கலர் வஸ்திரம் போட்டவர்களை, வயதானவர்களை, வயது முதிர்ந்தவர்களை, கூன் போட்டவர்களை, கால் முடியாதவர்களை, கால் பாகம் பாதிக்கப்பட்டவர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு. நீங்கள் பாட்டுக்கு உடனே ஐயோ எங்கள் கூட கட்டு போகிறாங்க நமக்கு என்னன்னு போகாமல் அவங்கக்கிட்ட போய் இது ஏன், எதனால், எப்படி அடிபட்டது, என்ன ஒரு முடிந்த ஆறுதலான 4 வார்த்தைகள் சொல்லிவிட்டு ஏதாவது முடிஞ்சால் உதவி கூட செய்யுங்க, தப்பு கிடையாது. இந்த டாக்டரை பாருங்கள், அது நம்ம பொருளாதாரத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லை. பொருளாதாரத்தில் வசதி இருக்கிறவங்க அந்த உதவியை பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்னும் அவங்களுக்கு ஒரு யோசனை, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க பேசுறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தால் கூட 2 காதாலையும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரார்த்தனையாக இருக்கும். மகர ராசி நேயர்களே மானுட சேவை டைட்டில் கல்லே போடலாம் போல இருக்கே. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி இடையே ஒரு ரகசியம் போய்கிட்டே தான் இருக்கும், ஒரு அதிருப்தியின்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கோல்டு வார் ஆமாங்க கொஞ்சம் மறைமுகமாகத்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வேறு அமெரிக்கா ஈரான் வாரை பற்றி உடனே போயிடாதீங்க. அந்தளவுக்கெல்லாம் மோசமாக டேமேஜெல்லாம் போகாது. ஒரு ரேக்கிறது, ஒரு கிண்டல் அடிக்கிறது, ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது, பொருளாதார பற்றாக்குறைகள் முடிவுக்கு கொண்டு வருது, வாகனத்தை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் சுற்றி வர்றது, அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு நிலை. பிரயாணங்கள் சற்று சங்கடமாக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அசௌகரியமான பிரயாணங்கள், கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை, அகாமடேஷன் புக் ஆகலையே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு. நீங்கள் வேறு ட்ராவலுக்கான நாளையே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியலங்கிற குழப்பம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க ராகு பகவான் அந்த குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். தாய் வழி உறவுகள், தாய் மாமன் இவங்ககிட்டலாம் அதிருப்தியான விஷயங்கள் இருக்கும். சந்தித்து பேச முடியாத தருணங்கள், அவங்க உடல் நலத்தில் சிறு உபாதைகளுக்கான தகவல்கள்லாம் வரும் பொழுது நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கேங்கிற வருத்தமும் தவிப்பும் மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நமக்கோ வந்தே பாரத் ஸ்பீடு வேணும், கிடைக்கிறதோ குட்ஸு வண்டி, எவ்வளோ இடைஞ்சல் இருக்குது, எவ்வளோ தடைகள் இருக்குது, ஸ்டேட்டஸ் வேறு மாறாமலே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் மாறினா பரவாயில்லையே, கமிட்மெண்ட் இருக்கே, நிறைய ஒத்துக்கிட்டனே, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் உங்கள் ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டிக்கான சோதனையை சனி பகவானும் கொடுப்பார். உங்கள் ராசிநாதனான குரு பகவானும் உச்சம் பெற்ற நிலையில் அதை தரப்போகிறார். அப்போ இந்த கப்படா நேனா பக்கடா நேனா அப்படின்னு இந்த ஃபெவிகால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரியே நம்ம மனசுக்கு கொந்தாட்டம் ஒட்டிக்கும். ஃபேமிலி வேணும், ஃப்ரெண்ட்ஸு வேணும், சந்தோஷம் வேணும், கடமை இருக்குது எழுந்தறி, கடமை இருக்குது உழைத்துப்பார் அப்படின்னு பொன்னி நதி பார்க்கணுமே, அம்மா அதையும் பார்த்தாகணும், அப்புறம் ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், என்ன தான் செய்கிறது அப்படின்னு இந்த கப்படானேனா மக்கடானேனா பக்கடானேனா அப்படின்னு பெரிய அளவுக்கு இருக்கும். வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள் இவங்கள் மூலமாக பண ஆதாயம், பொருளாதார ஆதாயங்கள், நீங்கள் இன்றைக்கி அவங்கக்கிட்ட பேசுகிற விஷயங்கள், வேறு மொழியில் பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். என்ன எஃபர்ட்டு, ஆனால் உண்மை உழைப்பு உயர்வை குருவும் உங்களை ஃபாலோ பண்ணுவார், சனி பகவானும் உங்களை ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். சிநேகிதர்கள், உறவுகள், அக்கம் பக்கத்தினர்கள் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு முக்கியமான நாளாகவே இருக்கும். புது முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். புது மனிதர்களை, புது மொழி பேசுபவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.